இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 12ஆம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி சற்றே வலுக்குறைந்து மிக தீவிர புயலாக 13ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தேவ்பூமி, துவாரகா, குஜராத் இருந்து தென்மேற்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில், போர்பந்தரில் குஜராத் இருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில், ஜெய்காவு துறைமுகத்திலிருந்து குஜராத் தென்மேற்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் 13ஆம் தேதி இரவு வரை வடக்கு திசையிலும் அதன் பிறகு வடக்கு வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து சௌராஷ்டிரா, கட்ச் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பாகிஸ்தான் கடற்கரை பகுதிகளில் 15ஆம் தேதி அன்று மாலை மிக தீவிர புயலாக மான்டிவி, குஜராத் மற்றும் கராச்சி, பாகிஸ்தான் இடையே ஜக்காவு துறைமுகம் குஜராத் அருகே கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பச்சலன காரணமாக 13ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 180 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்து மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி அன்று காலை முதல் மாலை வரை வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 16ஆம் தேதி அன்று காலை முதல் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி சூறாவளி காற்று மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 180 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்து 14ஆம் தேதி அன்று காலை முதல் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 16ஆம் தேதி அன்று காலை முதல் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை
குமரி கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடற்பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதியன்று குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அரபிக்கடலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கெட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், ஈரோடு மாவட்டம் நம்பியூர், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, காஞ்சிபுரம் மாவட்டம் கேவிகே காட்டுக்குப்பம் ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் வால்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் பாரியூட், கடலூர் மாவட்டம் தொழுதூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் குன்னூர், சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டான், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, திருச்சி மாவட்டம் மணப்பாறை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் தலை, நீலகிரி மாவட்டம் எமரலாடு, திருச்சி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.